எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல. மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு. பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 10 வருஷம் போராடினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா, எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறேன். நான் பார்த்துட்டு நான் சரி இல்லை, நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும், லூசு பையன் மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறானோ, முடியாது, நான் போவேன். அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான், இன்னும் படம் ஓடல, 10 வருஷம் போச்சு, வராதுடா, விட்டுறா, வேற ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இல்லை, என்னால் முடியும் சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லைனா ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன். இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமா நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா. எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன்.